அடம் பிடிக்காம ஸ்கூலுக்கு போகணும். சரியா? அம்மா அம்மா எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்மா, நாளைக்கு ஸ்கூல் போகிறோம்மா. அம்மா அம்மா அப்பா ஃபாரின்லேருந்து வராலம்மா, ப்ளீஸ்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறோம்மா. உங்கள் அப்பா மதியத்துக்கு மேலே தான் வருவார். அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குல்ல, படிக்கணும்ல. அடம் பிடிக்காம ஸ்கூலுக்கு போங்க. சரியா? ஈவினிங் வந்து அப்பா பார்த்துக்கலாம். என்னாச்சுமா? பாருங்கண்ணே, அவங்க அப்பா ஊர்ல இருந்து வராருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நீங்களாவது சொல்லி பாருங்க, கேட்குறாங்களான்னு பார்ப்போம். ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சா தானே அப்பாவுக்கு பிடிக்கும். ஆமா. ஸ்கூலுக்கு போறீங்களா? ஒழுங்கா சொல் பேச்சு கேளுங்க. உங்க அப்பா 1 மாசம் இங்கதான் இருக்க போறாரு. அட்டம் பிடிக்காம ஸ்கூலுக்கு போல அடிதான் விழுவும். போறீங்களா இல்லையா? போங்க. கொஞ்சம் செல்லம் கொடுத்தா போதும். எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா? மதியம் ஸ்கூல் லீவு விட்டாங்கன்ட்டு வீட்டுக்கு வந்துடலாமா? அப்போ அம்மா வந்து ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்டா நம்ம மாட்டிப்போம். அதான் அப்பா வந்துருவார்ல, அப்பா பார்த்து பாரு. அப்பா துபாய் பிஸ்கெட் வாங்கிட்டு வருவாரு, சாக்லேட் வாங்கிட்டு வருவாரு. நான் ரிமோட் கண்ட்ரோல் கால் கேட்டேன். கவலைப்படாத, உனக்கு அப்பா வாங்கிட்டு வந்துருவாரு. சரி வா போலாம். நான் தான் வந்துட்டேலடி, அப்புறம் ஏண்டி அழுகிற? போங்க. உங்களுக்கு என்ன, எவ்வளோ வருஷம் ஆச்சு. நானும் குழந்தைங்களும் உங்களை மிஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லைல்ல? என்னை விட குழந்தைங்க உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க. சே, ஹாய் மாம்சே. ஹாய் மச்சி. மச்சான் உனக்காக தான்டா இவ்வளவு நாள் காத்துக்கிட்டேன். என்னாச்சு புது மாப்பிள்ள, கொஞ்சம் கோவமா இருக்க போல? உன்னை பார்த்ததும் சண்டை போட்டிருக்கணும், கேட்காம இருக்கல நீ பேசுவ. இப்போ வந்ததுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா என் கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம்ல. இல்ல மச்சி, டிக்கெட் கிடைக்கல, அதான் வர முடியல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஏய், நீ எதை சொன்னாலும் ஏத்துக்க முடியாதுடா. குடு மாப்பிள்ள, இதுனா நம்ம ஊர் டவுன் பஸ்ஸா? நினைச்ச நேரத்தில் ஏறி இறங்க. ஃப்ளைட் மாப்பிள்ள, ஃப்ளைட்டு. மாமா நீ ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு மாமா. எந்த ஏரியா இது? ஏய் அப்பா வந்துருப்பாரு, வா 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 சீக்கிரம் போலாம். அண்ணா அப்பா வந்துட்டாரு போல, எல்லாரும் அப்பா பக்கத்துக்கு வந்துருக்காங்க. அப்பா வாங்கிட்டு வந்து சாக்லேட் எல்லாம் யாராவது எடுத்துட்டு போயிருவாங்க, வா சீக்கிரம் போலாம். அப்பா அப்பா எங்க குழந்தைங்க கூப்பிடுறாங்க, பாருங்க. எந்திரிங்க, நம்ம பிள்ளைங்களை பாருங்க. ஐயோ ஐயோ, பிள்ளைங்களுக்கு என்ன பதில் சொல்ல? என்ன மாமா, கார் எங்கேயும் நிப்பாட்டிட்ட?
என்ன மாப்பிள்ள இந்த இடம் ஞாபகம் இல்லையா? சரியா ஞாபகம் இல்லையே மாமா. அடப்பாவி, வெளிநாட்டுக்கு போனோடனே எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ போகும்போது கடைசி எங்கே தான் நட்டிட்டு வச்ச? ஆமாம், ஃபுல்லாக மரமாக இருந்துச்சுல, இப்போ பானை தான் வந்துருச்சு, அதான் அடையாளம் தெரியல. பாரியா, அதான் நினச்சேன் எல்லாத்தையும் மறந்துட்டியா? எப்படி மாமா இந்த இடத்த மறக்க முடியும்? சரி சரி விடு, நீ வாங்கின அந்த வெளிநாட்டு சரக்கு மாம்சே, அதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம். நைட்டு எதுவும் தாங்காதுடா இது. இன்னும் திருந்தலையா நீயே? நாங்கெல்லாம் காலையிலேயே கட்டிங் போட்டு தான்டா பள்ளியே தேய்க்க போவோம். நீ வெளிநாட்டுலேருந்து சரக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து விரதம் இருக்கேன். இந்த ஆள் இது வரைக்கும் பொறுத்ததே பெரிய விஷயம் மச்சி. அதான் புது மாப்பிள்ள சொல்லிட்டார்ல, சரக்கடு. மச்சே, சரக்கு லக்கேஜ் பக்கத்தில் தான் இருக்குது, எடு. சரி மச்சி. எனக்கு வேணாம் மாம்சே, நீங்கள் குடிங்க. இவன் இப்போ குடிக்கலன்னா நான் கோச்சுப்பேன் மாப்பிள்ள. சீக்கிரம் சீக்கிரம் போ, எத்தனை போ. லைட்டாக கட்டிதான் மாப்பிள்ள, கரெக்டாக ஊற்றி இருக்கானுங்களா? ஊத்துறேன் மாம்சே, போதும் மாம்சே. மாமே, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இது ஃபாரின் சரக்கு, தூக்கி விட்டுறா. மாமா எப்போ கரெக்டாக இருப்பேன். கார் சாவி கொடு மாமா, நான் ஓட்டுறேன். இப்போதான் நீ வெளிநாட்டுலேருந்து வந்துடுது. எங்கெங்க பலம் தாண்டி போட்டிருக்கான்னு உனக்கு தெரியாது. நானே ஓட்டுறேன். மாமா அப்போ நான் ஓட்டேன் மாமா. புதுவா போல கொஞ்சம் அமைதியா இரு. நானே ஓட்டுறேன். பாயின் சருக்கு தான்யா, போதை யாருனதே தெரியல, அப்படி பறக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்களே, குடும்பத்தையே அழிச்சிட்டாங்களே. ஐயோ, தெரியலையே. ஒருத்தனை கால் போச்சு, இன்னொரு தலையில் ரொம்ப அடிபட்டு காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க ஆசாசியா காத்துட்டு இருந்தவே, எங்க ஆசையில மண்ணலி பண்றாங்களே யார பசங்க. ஐயோ, என்ன பண்ணுது? எனக்கு இப்படி ஒரு